திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட கட்சி தலைமை அலுவலகத்தில் விருப்பு மனு அளித்தார் தாம்பர விநாயகம். 2026 சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்களிடம் இருந்து அக்கட்சியின் தலைமை அலுவலகம் விருப்ப மனுக்களை பெற்று வருகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் பலர் தாங்கள் போட்டியிட விருப்பம் உள்ள தொகுதிகளில் போட்டியிட விருப்ப மனு அளித்து வருகின்றனர். அந்த வகையில் செங்கல்பட்டு மாவட்ட முன்னாள் மாவட்ட செயலாளரும் மாநில செயற்குழு உறுப்பினருமான தாம்பரம் விநாயகம் திருப்போரூர் தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து பனையூரில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் அலுவலகத்தில் கட்சியினர் நிர்வாகிகள் சேலையூர் சங்கர் பாலசுப்ரமணியன், கராத்தே சந்தானம், பாலாஜி, கோசி வாசன், சிவா மற்றும் நிர்வாகிகளுடன் பலர் சென்று விருப்ப மனு அளித்தனர். வெற்றி வேட்பாளர் அண்ணன் விநாயகம், இளைஞர்களின் இதய துடிப்பு அண்ணன் அன்புமணி ராமதாஸ், இளைஞர்களின் இதய துடிப்பு அண்ணன் அன்புமணி ராமதாஸ், 108 உலகநாயகன் அண்ணன் அன்புமணி ராமதாஸ், டாக்டர் சின்னையா. எதிர்காலம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் 234 தொகுதிகளுக்கும் விருப்பு மனு போட்டியிட யாரெல்லாம் விருப்பப்படுகிறார்களோ அவரெல்லாம் விருப்ப மனு அளிக்கலாம் என்று தலைமையுடைய அறிவுறுத்தல் பேரிலே எண்ணற்ற தொண்டர்கள் ஆர்வத்தோடு வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட மனுக்கள் அளித்தார்கள். நானும் என் சார்பாக சென்ற வருடம் சிறிதளவே ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியை அடைந்த திருப்போரூர் தொகுதி இந்த முறை கண்டிப்பாக வெற்றி பெறும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவருடைய பணிகள் எண்ணற்ற பணிகள் அந்த எல்லா தொகுதியிலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகையினாலே திருப்போரூர் தொகுதி விருப்ப மனுவை நான் அளித்திருக்கிறேன். அந்த தொகுதி கண்டிப்பாக வெற்றி பெறும். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் யாருக்கு வாய்ப்பளித்து அதிலே நிற்க சொல்கிறார்களோ எங்களுடைய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கண்டிப்பாக நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி அந்த தொகுதியை கண்டிப்பாக அவரிடத்திலே வெற்றி கனியை கொடுப்போம். அது மட்டுமில்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சி எந்தெந்த தொகுதியிலே கூட்டணியிலே வாங்குகின்றார்களோ அனைத்து தொகுதியும் இந்த 2026 வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வெற்றி தேர்தலாக இருக்கும். அனைத்து தொகுதியிலும் வெற்றி பெறும். அவருடைய செயல் திட்டம், மருத்துவர் அன்புமணி அவர்களுடைய செயல் திட்டங்கள் இந்த 100 நாள் இந்த தமிழகத்தை மீட்டெடுக்க 100 நாள் நடைப்பயணம், தொட்டி அனைத்து கிராமங்களும் தொட்டிப்பட்டி எல்லாம் பரவி கிடைக்கிறது. இன்றைய தமிழக அரசியலிலே தலை சிறந்த ஒரு தலைவர் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஒருவரே. அவருக்கு ஈடு இணை யாரும் இல்லை. இருந்தாலும் கூட்டணி என்ற ஒரு பேரிலே நாங்கள் அனைவரும் ஐயா அமைக்கின்ற கூட்டணியில் ஒற்றுமையாக செயல்பட்டு தமிழகத்தை இந்த தமிழகத்துடைய தமிழ் விரோதி, இந்த தமிழ் மக்களுடைய தீய சக்தி இந்த தமிழகத்திலிருந்தே ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி எது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம், ஸ்டாலின் அரசு. அது ஒன்றுமே தெரியாத ஒன்றுத்துக்கும் புரோஜனம் இல்லாத ஒரு அரசு. இந்த அரசு விவசாயிகளுக்கு புரோஜனம் கிடையாது, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை, மது, சிகரெட்டு, போதை, கஞ்சா இந்த மாதிரியான கலாச்சாரம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதனால இந்த ஆட்சி உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்பதிலே பாட்டாளி மக்கள் கட்சி முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். வருகின்ற 2026 தேர்தல் மருத்துவர் அன்புமணியுடைய அவருடைய தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வெற்றி பெறும்.